பதஞ்சலி யோக சூத்திரங்கள் விளக்கியது சுவாமி விவேகானந்தர். சாதனை பாதம் 15வது சூத்திரம். அனைத்தும் துன்பத்தையே விளைவாக கொண்டு வருகின்றன. இன்பத்தை இழந்து விடுவோமோ என்ற பயம் உள்ளது. இன்ப அனுபவ சம்ஸ்காரங்களிலிருந்து எழுகின்ற புதிய ஆசைகள் உள்ளன. இந்த துன்பங்களின் காரணமாகவும் குணங்களின் விருத்திகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருப்பதாலும் விவேகிகளுக்கு எல்லாம் துன்பம் போலவே தோன்றுகின்றன. யோகிகள் கூறுகின்றனர், நல்லறிவும் விவேகமும் உள்ளவன் இன்பம் மற்றும் துன்பம் என்று அழைக்கப்படுபவற்றை எல்லாம் ஊடுருவி பார்க்கிறான். அவை இரண்டும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து வருவதையும் ஒன்று மற்றொன்றுக்குள் கரைவதையும் அறிகிறான். மனிதர்கள் வாழ்நாள் முழுவதும் கானல் நீரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் தங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதில் அவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதில்லை என்பதை காண்கிறான். கணம்தோறும் மக்கள் நம் கண்முன்னால் இறப்பதை காண்கிறோம். ஆனால் நாம் ஒருபோதும் இறக்க மாட்டோம் என்று எண்ணுகிறோம். என்ன விந்தை என்று வியக்கிறார் மாமன்னரான தர்மபுத்திரர். சுற்றிலும் மூடர்கள் இருப்பதைக் கண்டும் நாம் மட்டும் அறிவாளிகள் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். சுற்றிலும் நிலையற்ற அனுபவங்களைக் கண்டும் நமது அன்பு நிலையானது என்று நினைக்கிறோம். அது எப்படி? அன்பும் சுயநலமே. கணவன், மனைவி, குழந்தை, நண்பன் என்று அனைவரின் அன்பும் சிறிது சிறிதாக தேய்ந்து இறுதியில் மறைவதை காணலாம் என்கிறான் யோகி. இந்த வாழ்க்கையின் அனைத்தும் அன்பும் கூட மின்னல் போல் மறைகின்ற போதுதான் மனிதன் திடீரென்று விழிக்கிறான். இந்த உலகம் கனவு போன்றது என்று காண்கிறான். அப்போது சிறிது வைராக்கியம் அடைந்து அப்பால் உள்ளதன் கணநேர காட்சி பெறுகிறான். இந்த உலகை துறந்தால்தான் அந்த உலகம் கிடைக்கும். இந்த உலகை பற்றி கொள்வதால் ஒருபோதும் கிடைக்காது. புலனின்பங்களை விட்டொழிக்காமல் வாழ்ந்து பெருமை பெற்ற மாமனிதர் ஒருபோதும் இருந்ததில்லை. இயற்கையின் பல சக்திகள் ஒன்றோடொன்று போராடுவதே துன்பத்தின் காரணம். ஒன்று மனிதனை ஒரு புறத்திலும் மற்றொன்று மறுபுறத்திலும் பிடித்து இழுத்து அவனை நிலைத்த இன்பம் பெறாதபடி செய்கின்றன. 16வது சூத்திரம். இதுவரை வராத துன்பங்களை தவிர்க்க வேண்டும். நமது வினைப்பயனில் ஒரு பகுதியை ஏற்கனவே அனுபவித்து விட்டோம். அதில் மற்றொரு பகுதியை இப்போது அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எஞ்சிய பகுதி எதிர்காலத்தில் பயன் தருவதற்காக காத்திருக்கிறது. முதற் பகுதி கழிந்து போய்விட்டது. இரண்டாம் பகுதியை நாம் அனுபவித்தேயாக வேண்டும். எதிர்காலத்தில் பலன் கொடுக்க காத்து கொண்டிருப்பதை மட்டுமே நாம் வென்று அடக்க முடியும். இந்த முயற்சியில் நமது ஆற்றல்கள் அனைத்தையும் செலுத்த வேண்டும். சம்ஸ்காரங்களை அவற்றின் காரண நிலைக்கு கொண்டு சென்று விடலாம் என்று பதஞ்சலி முனிவர் 2.10வது சூத்திரத்தில் கூறியதன் கருத்து இதுவே. 17வது சூத்திரம். காண்பவனுக்கும் காணப்படும் பொருளுக்கும் ஏற்படும் சேர்க்கையே விலக்கப்பட வேண்டிய துன்பத்திற்கான காரணம். காண்பவன் யார்? புருஷன், அதாவது மனிதனின் ஆன்மா. காணப்படும் பொருள் எது? மனம் முதல் ஜடப்பொருள் வரையிலான இயற்கை முழுவதும். புருஷனும் மனமும் சேர்வதாலேயே எல்லா இன்ப துன்பங்களும் உண்டாகின்றன. யோக தத்துவத்தின்படி புருஷன் தூயவன் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும். புருஷன் இயற்கையோடு சேரும்போது இயற்கையில் பிரதிபலித்து இன்ப துன்பங்களை அனுபவிப்பவன் போல் காணப்படுகிறான். 18வது சூத்திரம். காணப்படும் பொருள் பூதங்களாலும் இந்திரியங்களாலும் ஆக்கப்பட்டது. ஒளியையும் செயலையும் செயலற்ற தன்மையையும் இயல்பாக கொண்டது. காண்பவனுக்கு அனுபவமும் முக்தியும் கிடைப்பதற்காக அது உள்ளது. காணப்படும் பொருள், அதாவது இயற்கை, பூதங்களாலும் புலன்களாலும் ஆக்கப்பட்டுள்ளது. பூதங்கள் என்றால் தூல மற்றும் சூட்சும பூதங்கள். புலன்கள் என்றால் ஐம்புலன்கள், மனம் முதலியவை. ஒளி சத்துவம், செயல் ரஜஸ், செயலற்ற நிலை தமஸ். இந்த முக்குணங்களும் இயற்கையின் இயல்பு. இயற்கையின் பயன் என்ன? புருஷன் அனுபவம் பெறுவதே.
புருஷன் தனது மகிமையை, தெய்வத்தன்மையை மறந்தது போல் உள்ளான். இந்திரனை பற்றிய ஒரு கதை உண்டு. ஒரு காலத்தில் தேவர்களின் அரசனான இந்திரன் பன்றியாகி சேற்றில் உழன்று கொண்டிருந்தான். பெண் பன்றிகளுடனும் குட்டிகளுடனும் இன்பமாக அவன் காலம் கழித்து வந்தான். சில தேவர்கள் அவனது பரிதாப நிலையைக் கண்டு அவனிடம் வந்து, இந்திரனே, நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன். தேவர்கள் உன் ஆணைக்கு உட்பட்டவர்கள். நீ ஏன் இப்படி இங்கு உழல்கிறாய் என்று கேட்டனர். அதற்கு இந்திரன், நீங்கள் எனக்காக கவலைப்பட தேவையில்லை. நான் இங்கு இன்பமாகத்தான் இருக்கிறேன். இந்த என் மனைவியும் குட்டிகளும் இருக்கும்போது எனக்கு சொர்க்கத்தை பற்றி கவலை இல்லை என்று கூறிவிட்டான். தேவர்கள் திகைத்து நின்றனர். பிறகு பன்றிகள் அனைத்தையும் கொல்ல தீர்மானித்தனர். அவ்வாறே கொல்லவும் செய்தனர். பன்றிகள் இறந்தபோது இந்திரன் அரற்றி அழுதான். இறுதியாக தேவர்கள் அவனது பன்றி உடலையும் கிழித்தனர். வெளியில் வந்த இந்திரன் உண்மையை உணர்ந்தான். பயங்கர கனவாக இருந்த தன் பன்றி வாழ்க்கையை நினைத்து சிரித்தான். தேவர்களின் அரசனான அவன் ஒரு பன்றியாக பன்றி வாழ்வுக்கு நிகர் வேறொரு வாழ்வும் இல்லை என்று எண்ணியிருந்தான். அது மட்டுமா, பிரபஞ்சத்தின் அனைத்து உயிர்களும் பன்றிகளாக வேண்டும் என்றும் விரும்பியது அவன் உள்ளம். புருஷன் தன்னை பிரகிருதியுடன் இணைத்து கொள்ளும்போது தான் தூயவன், எல்லையில்லாதவன் என்பதை மறந்து விடுகிறான். புருஷன் அன்பு செலுத்துகிறான் என்பதில்லை, அவனே அன்பு. அவன் இருக்கிறான் என்பதல்ல, அவனே இருப்பு. அவன் அறிவதில்லை, அவனே அறிவு. ஆன்மா அன்பு செலுத்துகிறது, இருக்கிறது, அறிகிறது என்றெல்லாம் கூறுவது தவறு. அன்பு, இருப்பு, அறிவு என்பவை புருஷனின் குணங்கள் அல்ல. புருஷனின் சாரமே அவை. அவை ஒரு பொருளின் மீது பிரதிபலிக்கும் போது அவற்றை அந்த பொருளின் குணங்கள் என்று வேண்டுமானால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அவை குணங்கள் அல்ல. புருஷனின், பரமாத்மாவின் எல்லையற்ற பொருளின் பிறப்பு இறப்பு அற்றதன், தன் மகிமையிலேயே நிலை பெற்றுள்ளதன் சாரமே ஆகும். அது கீழ்நிலையை அடைந்தது போல் தோன்றுகிறது. அந்த நிலையில் அதனிடம் சென்று நீ பன்றி இல்லை என்று சொன்னால் அது உரிமை கொண்டு கடிக்க வருகிறது. துன்பமும் அழுகையும் அரற்றலுமே சூழ்ந்த இந்த கனவுலகில், இந்த மாயையில் நம் எல்லோர் நிலைமையும் அதுதான். சில பொன் பந்துகள் உருட்டப்படுகின்றன. அவற்றிற்காக அடித்து கொண்டு உலகம் அவற்றின் பின்னால் ஓடுகிறது. நீங்கள் ஒருபோதும் நியதிகளால் கட்டுப்பட்டிருக்கவில்லை. இயற்கை உங்களுக்கு ஒருபோதும் ஒரு தலையாக இருக்கவில்லை. யோகி சொல்வது இதுதான். பொறுமையாக இதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்மா பிரகிருதியோடு சேர்வதாலும் மனத்தையும் உலகத்தையும் தன்னுடன் ஒன்றாக கருதுவதாலும் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதாக புருஷன் நினைப்பதை காட்டுகிறான் யோகி. பின்னர் அனுபவத்தின் மூலமே இந்த தலையிலிருந்து விடுபட முடியும் என்பதை விவரிக்கிறான். இந்த அனுபவத்தை எல்லாம் பெற்று அவற்றை விரைவில் அனுபவித்து முடித்து விட வேண்டும். நாமே இந்த வலையில் மாட்டிக்கொண்டோம். நாம் தான் வெளியேற வேண்டும். இந்த பொறியில் நாமே சிக்கிக் கொண்டோம். இதிலிருந்து விடுதலை பெறவும் நாமே வழிவகுக்க வேண்டும். ஆதலால் கணவன், மனைவி, நண்பர் என்றுள்ள சிறு சிறு அன்பின் அனுபவங்களை எல்லாம் பெற்றுவிடுங்கள். இந்த அனுபவங்களின் போது நீங்கள் உண்மையில் யார் என்பதை மறக்காமல் இருந்தால் விரைவில் இந்த வலையிலிருந்து விடுபடுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கை கண நேரத்திற்கே. இதன் வழியாகவே நாம் போக வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இன்ப துன்ப அனுபவமே நமக்கு குரு. ஆனாலும் அது அனுபவம் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக பொருட்கள் அனைத்துமே சிறியதாகி, புருஷன் பெரியதாகி, இந்த பிரபஞ்சமே கடலில் ஒரு துளி போல் குறுகி, பின்பு சூனியத்தில் கரைந்து மறைகின்ற நிலைக்கு அது நம்மை இட்டு செல்கிறது. இந்த எல்லா அனுபவங்கள் வழியாகவும் செல்ல வேண்டும். ஆனால் ஒருபோதும் குறிக்கோளை மறக்காமல் இருக்க வேண்டும். 19வது சூத்திரம். வரையறுக்கப்பட்டவை, வரையறுக்கப்படாதவை, அடையாளம் மட்டும் உடையது, அடையாளமற்றது என்பவை குணங்களின் நிலைகள். யோக நெறி முற்றிலும் சாங்கிய தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. இதனை ஏற்கனவே கூறியுள்ளேன். சாங்கியர்களின் பிரபஞ்ச தத்துவத்தை இங்கு மீண்டும் கூறுகிறேன்.
பிரபஞ்சத்திற்கு நிமித்த காரணமும் உபாதான காரணமும் பிரகிருத்தியே என்று சாங்கிய தத்துவம் கூறுகிறது. இயற்கையில் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்று மூவகை அடிப்படை பொருட்கள் உள்ளன. இருளான, அறியாமை மிக்க, தூலமான அனைத்தும் தாமச பொருட்கள். ரஜஸ் என்பது செயலோடு கூடியது. சத்துவ பொருள் அமைதியும் ஒளியும் பெற்றது. படைப்புக்கு முன் உள்ள பிரகிருத்தியின் நிலை அவ்வியக்தம், அதாவது தோன்றா நிலை, விளக்கப்படாத, வரையறுக்கப்படாத நிலை என்கிறார்கள் சாங்கியர்கள். அதில் நாமரூப வேறுபாடு கிடையாது. அந்த நிலையில் மூவகை பொருட்களும் சமச்சீர் நிலையில் உள்ளன. பின்னர் இந்த சமநிலை கலைகிறது. இந்த குணங்கள் வெவ்வேறு வகையில் ஒன்று சேர தொடங்குகின்றன. அதன் விளைவாக பிரபஞ்சம் உண்டாகிறது. ஒவ்வொரு மனிதரிடமும் இந்த 3 பொருட்களும் உள்ளன. சத்துவம் ஓங்கி இருக்கும்போது அறிவு உண்டாகிறது. ரஜஸ் ஓங்கி இருக்கும்போது மனிதன் செயலில் ஈடுபடுகிறான். தமஸ் ஓங்கி இருக்கும்போது அறியாமை, இருளும் சோம்பலும் செயலற்ற நிலையும் உண்டாகின்றன. சாங்கிய கொள்கைப்படி இந்த 3 அடிப்படை பொருட்களால் அமைந்ததான பிரகிருத்தியின் மிக உயர்ந்த வெளிப்பாடே மகத் அல்லது புத்தி. அது பிரபஞ்ச புத்தி. ஒவ்வொரு மனிதனின் புத்தியும் அதில் ஒரு பகுதியாகும். சாங்கிய மன இயலின்படி மனத்திற்கும் புத்திக்கும் நுண்ணிய வேறுபாடு உள்ளது. எண்ணங்களை சேர்த்து புத்தியின் முன் வைப்பது மட்டுமே மனத்தின் வேலை. மகத்தின் பகுதியாகிய புத்தியே அதை நிர்ணயிக்கிறது. மகத்திலிருந்து அகங்காரமும் அகங்காரத்திலிருந்து சூட்சும பொருட்களும் வருகின்றன. சூட்சும பொருட்கள் இணைந்து தூல பொருளான பிரபஞ்சம் வெளியே தோன்றுகிறது. புத்தியிலிருந்து தொடங்கி கல்வரை உள்ள எல்லாமே ஒரே பொருளிலிருந்து தோன்றியவை. வேறுபாடுகள் எல்லாம் சூட்சும மற்றும் தூல நிலைகளில் மட்டுமே என்று சாங்கிய தத்துவம் கூறுகிறது. சூட்சும பொருள் காரணமாகவும் தூல பொருள் காரியமாகவும் இருக்கும். சாங்கிய தத்துவப்படி பிரகிருதிக்கு அப்பால் புருஷன் இருக்கிறான். அவன் ஜடப்பொருளால் ஆனவன் அல்ல. புத்தி, மனம், தன்மாத்திரைகள் அல்லது தூல ஜடப்பொருட்கள் எதையும் புருஷனுடன் ஒப்பிட முடியாது. அவன் இதுபோன்ற எதுவும் அல்ல. அவன் முற்றிலும் தனியானவன், இயல்பிலேயே வேறுபட்டவன். அவன் சேர்க்கையால் ஆனவன் அல்ல. எனவே அழிவற்றவனாகத்தான் இருக்க வேண்டும். சேர்க்கையால் வராதது அழிய முடியாது. புருஷர்கள் அல்லது ஜீவான்மாக்களின் எண்ணிக்கை எல்லையற்றது. இனி குணங்களின் நிலைகள் 4 வகைப்படும். 1 வரையறுக்கப்பட்டவை, 2 வரையறுக்கப்படாதவை, 3 அடையாளம் மட்டும் உடையவை, 4 அடையாளம் அற்றவை என்ற சூத்திரம் கூறுவதை புரிந்து கொள்வோம். புலன்களால் அறியக்கூடிய தூல பொருட்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்டவை. சாதாரண மக்களால் புலன்களால் அறியப்படாத சூட்சும பூதங்களான தன்மாத்திரைகள் வரையறுக்கப்படாதவை. ஆனால் யோக பயிற்சியில் முன்னேறும்போது அனுபவ சக்தி மிகவும் சூட்சுமமாவதால் தன்மாத்திரைகளையும் நீங்கள் உண்மையிலேயே காண முடியும் என்று பதஞ்சலி முனிவர் கூறுகிறார். உதாரணமாக, ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் ஒரு வகையான ஒளி வீசுவதாக கூறப்படுகிறது. உயிரினம் ஒவ்வொன்றும் இந்த ஒளியை சிந்திக்கின்றன. யோகியால் இதை காண முடியும் என்கிறார் பதஞ்சலி. நாம் அதை காண்பதில்லை. பூக்கள் தொடர்ந்து சூட்சும துகள்களை வெளியே அனுப்பி கொண்டிருக்கின்றன. அவற்றின் காரணமாகத்தான் நாம் அவற்றின் வாசனையை நுகர முடிகிறது. அதுபோன்று நாம் அனைவரும் தன்மாத்திரைகளை வெளியில் அனுப்புகிறோம். நமது அன்றாட வாழ்வில் நல்ல மற்றும் தீய எண்ணங்களை வெளியில் அனுப்பி கொண்டிருக்கிறோம். நாம் எங்கு சென்றாலும் அங்கு இந்த தன்மாத்திரைகள் நிறைந்துள்ளன. அதனால்தான் காரணம் தெரியாவிட்டாலும் கோவில்களும் சர்ச்சுகளும் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே மனித மனதில் தோன்றுகின்றன. மனிதன் கடவுளை வழிபட ஏன் கோவிலை கட்ட வேண்டும்? எங்கு வேண்டுமானாலும் அவரை ஏன் வழிபடக்கூடாது? காரணம் தெரியாவிட்டாலும் பலர் வழிபடுகின்ற இடத்தில் நல்ல தன்மாத்திரைகள் நிறைந்துள்ளதை மனிதன் அறிகிறான். தினமும் கோவிலுக்கு செல்ல செல்ல மனிதன் மேலும் மேலும் புனிதனாகிறான். அந்த இடத்தின் புனிதமும் அதிகரிக்கிறது. அதிக சத்துவ குணம் இல்லாதவனும் கோவிலுக்கு சென்றால்
அந்த இடம் அவன் மீது ஆதிக்கம் செலுத்தி அவனிடம் சத்துவ குணத்தை எழுப்பும். கோவில்கள் மற்றும் புனித தலங்களின் முக்கியத்துவத்திற்கு இதுவே காரணம். ஆனால் அங்குள்ள புனிதம் அங்கு செல்பவர்களின் புனிதத்தை பொறுத்தே அமையும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உட்பொருளை மறந்து மனிதன் குதிரைக்கு முன் வண்டியை நிறுத்துகிறான். இதுதான் பிரச்சனை. மனிதனே இந்த இடங்களை புனிதமாக்கினான். பின்னர் அந்த காரியமே காரணமாகிறது. அதாவது அந்த இடமே மனிதனை புனிதப்படுத்துவதாகி விடுகிறது. தீயவர்கள் மட்டுமே அங்கு சென்றால் அந்த இடமும் மற்ற இடங்களைப் போல் கெட்டுவிடும். கோயிலை உருவாக்குவது மனிதனே தவிர மாளிகைகள் அல்ல. ஆனால் இதைத்தான் நாம் எப்போதும் மறந்து விடுகிறோம். அதனால்தான் அதிக சத்துவத்தை உடைய ரிஷிகளும் முனிவர்களும் சத்துவத்தை வெளியே அனுப்பி இரவும் பகலும் தாங்கள் வாழும் சூழ்நிலையில் பேராதிக்கம் செலுத்துகின்றனர். தனது தூய்மை பிறருக்கு புலப்படும் வண்ணம் ஒருவன் தூயவனாக முடியும். அவனை அணுகுகின்ற அனைவரும் தூய்மை பெறுகிறார்கள். இனி அடையாளம் மட்டும் உடையது என்பது புத்தி. இயற்கையின் முதல் வெளிப்பாடு இதுவே. இதிலிருந்தே மற்றவையெல்லாம் வெளிப்பட்டன. கடைசியாக வருவது அடையாளம் அற்றது. இந்த விஷயத்தில் நவீன விஞ்ஞானத்திற்கும் மதங்களுக்கும் இடையே பெரிய வேறுபாடு இருப்பது போல் காணப்படுகிறது. பிரபஞ்சம் புத்தியிலிருந்து வெளிப்பட்டதாகவே எல்லா மதங்களும் கூறுகின்றன. இறைவன் நம்மைப் போல் ஒருவரா இல்லையா என்பன போன்ற கருத்துக்களை எல்லாம் விலக்கிவிட்டு மனையியல் நோக்கில் மட்டும் கடவுள் கொள்கையை பார்த்தோமானால் முதலில் படைக்கப்பட்டது புத்தி. நாம் தூலப்பொருட்கள் என்று கூறுகின்ற அனைத்தும் அதிலிருந்தே வந்தன. ஆனால் நவீன தத்துவவாதிகள் புத்தி கடைசியில் வந்தது என்கின்றனர். ஜட பொருட்களே படிப்படியாக உயிருள்ள பிராணிகளாக பரிணமித்தன. பிராணிகளிலிருந்து மனிதன் தோன்றினான் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். புத்தியிலிருந்து எல்லாம் வந்தது என்று கூறுவதற்கு பதிலாக எல்லாவற்றிற்கும் இறுதியில் புத்தி தோன்றியது என்று கூறுகிறார்கள். மதம் மற்றும் விஞ்ஞானம் இரண்டு கூற்றுகளும் ஒன்றுக்கொன்று எதிரானவை போல் தோன்றினாலும் இரண்டும் உண்மையானவை. உதாரணமாக ஆ ஆ அ ஆ என்ற முடிவற்ற தொடரை எடுத்துக்கொள்வோம். இதில் ஆ முந்தியதா ஆ முந்தியதா? தொடரை ஆ ஆ என்று ஆரம்பித்தால் ஆ முந்தியது, ஆ ஆ என்று ஆரம்பித்தால் ஆ முந்தியது. அந்த விடை நாம் பார்க்கும் முறையை பொறுத்தது. புத்தி வேறுபட்டு தூலப்பொருளாகியது. பின்பு தூலப்பொருள் புத்தியில் கரைகின்றது. இவ்வாறு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாங்கியர்களும் பிற மதவாதிகளும் புத்தியில் ஆரம்பிக்கின்றனர். எனவே தொடரில் முதலில் புத்தியும் பின்னர் ஜடப்பொருளும் வருகிறது. விஞ்ஞானிகள் ஜடப்பொருளில் ஆரம்பிக்கின்றனர். இங்கு முதலில் ஜடப்பொருளும் பின்னர் புத்தியும் வருகிறது. இரு சாராரும் குறிப்பிடுவது ஒரு தொடரையே. இந்திய தத்துவமோ ஜடப்பொருள் புத்தி ஆகிய இரண்டிற்கும் அப்பால் சென்று புருஷன் அல்லது ஆன்மாவை காட்டுகிறது. ஆன்மா புத்திக்கு அப்பாற்பட்டது. ஆன்மாவிடமிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒளியே புத்தி. 20வது சூத்திரம். காண்பவன் அறிவு வடிவினன். அவன் தூயவனாக இருந்தாலும் புத்தியின் தன்மைக்கு ஏற்ப அதன் வழியாகவே காண்கிறான். இதுவும் சாங்கிய தத்துவமே. இதே கொள்கையின்படி தாழ்ந்த பொருட்கள் முதல் புத்தி வரை அனைத்தும் பிரகிருதியே. பிரகிருதிக்கு அப்பால் குணங்கள் அற்ற புருஷர்கள் உள்ளனர் என்று கண்டோம். ஆனால் ஆன்மா துன்பமாகவோ இன்பமாகவோ இருப்பது போல் தோன்றுகிறதே, அது எப்படி? பிரதிபலிப்பதால். தூய படிகத்திற்கு அருகில் சிவப்பு மலர் ஒன்றை வைத்தால் படிகம் சிவப்பாக தோன்றுகிறது. அதுபோல் ஆன்மாவின் இன்ப துன்பங்களும் பிரதிபலிப்பே. ஆன்மாவிற்கு இவை எதுவும் இல்லை. அது பிரகிருதியிலிருந்து வேறுபட்டது. பிரகிருதி வேறு, ஆன்மா வேறு. இவை என்றென்றைக்குமாக வேறுபட்டவை. புத்தி ஒரு செயற்கை பொருள். அது வளரவும் தேயவும் செய்கிறது. உடம்பைப் போல் வளர்ந்து சுருங்கி மாற்றத்திற்கு உள்ளாகிறது. அது ஏறக்குறைய உடம்பை போன்றதே என்று சாங்கியர்கள் கூறுகின்றனர். உடலுக்கு விரல் நகம் எப்படியோ அப்படியே புத்திக்கும் உடல். நகம் உடலின் ஒரு பகுதிதான். ஆனால் அதை 100 தடவை வெட்டி எறிந்தாலும் உடல் நிலைத்திருக்கிறது.
அதுபோல் உடலை எத்தனை முறை களைந்தாலும் புத்தி காலம் காலமாக நிலை பெற்றிருக்கும். ஆனாலும் புத்தி நித்திய பொருள் ஆகாது. ஏனெனில் அது வளர்வதும் தேய்வதுமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறுகின்ற எதுவும் நித்தியமானதாக முடியாது. புத்தி என்பது நிச்சயமாக உருவாக்கப்பட்ட ஒன்று. அதற்கு அப்பால் வேறொன்று இருக்க வேண்டும் என்பதை இந்த உண்மையே காட்டுகிறது. அது சுதந்திரமானதாக இருக்க முடியாது. ஜடப்பொருளுடன் தொடர்புடைய எதுவும் இயற்கையில்தான் இருந்தாக வேண்டும். எனவே புத்தி என்றென்றைக்குமாக கட்டப்பட்டது. யார் சுதந்திரர்? அவர் கட்டாயமாக காரண காரிய தொடர்புக்கு அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும். சுதந்திரம் அல்லது முக்தி பற்றிய எண்ணம் ஒரு மயக்கம் என்று நீங்கள் கூறினால், தலையை பற்றிய எண்ணமும் மயக்கமே என்பேன் நான். தலை, முக்தி பற்றிய நமது எண்ணமாகிய இரண்டு உண்மைகளுமே நம் அறிவினுள் வருகின்றன. இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன. ஒன்றில்லாமல் மற்றது இல்லை. ஒரு சுவரை ஊடுருவி நாம் போக விரும்பினால் தலை சுவரில் மோதுகிறது. சுவரினால் தடுக்கப்பட்டிருப்பதை காண்கிறோம். அதே வேளையில் நமக்கு சங்கல்ப சக்தி ஒன்று இருப்பதை காண்கிறோம். அதை விரும்பிய இடத்தில் செலுத்தலாம் என்றும் எண்ணுகிறோம். இந்த முரணான எண்ணங்கள் ஒவ்வொரு படியிலும் நம்மிடம் வருகின்றன. நாம் சுதந்திரர்கள் என்று நம்ப வேண்டும். ஆனால் நாம் கட்டுண்டு இருப்பதை ஒவ்வொரு நிமிடமும் காண்கிறோம். இவற்றுள் ஒரு கருத்து மயக்கம் என்றால் மற்றதும் மயக்கமே. ஒன்று உண்மை என்றால் மற்றதும் உண்மை. ஏனெனில் இரண்டுமே அனுபவம் என்ற ஒரே ஆதாரத்தில் நிற்கின்றன. இரண்டு எண்ணங்களும் உண்மையே என்று யோகி கூறுகிறான். புத்தியை பொறுத்தவரையில் நாம் கட்டுப்பட்டவர்கள். ஆன்மாவை கருத்தில் கொண்டால் நாம் சுதந்திரர்கள். காரணகாரிய நீதிக்கு அப்பாற்பட்டதான ஆன்மா அல்லது புருஷன் என்பதுதான் மனிதனின் உண்மை இயல்பு. அதன் சுதந்திர இயல்பு ஜடப்பொருளின் பல்வேறு அடுக்குகளின் ஊடே ஊடுருவி புத்தி, மனம் என்றெல்லாம் பல்வேறு உருவங்களை எடுக்கிறது. மற்றவற்றின் வழியாக ஒளிர்கிறது. புத்திக்கு சுய ஒளி கிடையாது. ஒவ்வொரு பொறிக்கும் மூளையில் ஒரு தனி மையம் உள்ளது. எல்லாவற்றிற்கும் சேர்ந்தே ஒரு மையம் என்று இல்லை. ஒவ்வொரு பொறியும் தனித்தன்மையானவை. அப்படி இருந்தால் எல்லா அனுபவங்களும் எவ்வாறு சமரசமடையும்? தங்கள் ஒருமையை அவை எங்கிருந்து பெறும்? மூளையில் என்று கூற வேண்டுமானால் கண், காது முதலிய பொறிகள் அனைத்திற்கும் அங்கு ஒரே மையம் இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொன்றிற்கும் தனித்தனி மையங்கள் இருப்பது நமக்கு தெரியும். மனிதன் ஒரே நேரத்தில் பார்க்கவும் கேட்கவும் முடியும். எனவே புத்திக்கு பின்னால் ஓர் ஒருமை இருக்க வேண்டும். புத்தி மூளையுடன் தொடர்புள்ளது. புத்திக்கு பின்னால் ஒன்றேயான புருஷன் உள்ளான். அவனில்தான் வெவ்வேறு உணர்ச்சிகளும் அனுபவங்களும் இணைந்து ஒன்றாகின்றன. வெவ்வேறு அனுபவங்களும் குவிந்து ஒருமை அடைவது ஆன்மாவாகிய மையத்தில்தான். ஆன்மா சுதந்திரமானது. அதனுடைய சுதந்திரமே ஒவ்வொரு கணமும் நாம் சுதந்திரர்கள் என்ற எண்ணத்தை தந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தவறாக அந்த சுதந்திர எண்ணத்தை புத்தி அல்லது மனதுடன் ஒவ்வொரு கணமும் இணைத்து கொண்டிருக்கிறோம் நாம். அந்த சுதந்திரம் புத்தியிலிருந்து வந்ததாக கருத முயற்சிக்கிறீர்கள். மறு கணமே புத்தி சுதந்திரமற்றது என்பதை காண்கிறீர்கள். உடம்பிலிருந்து வந்ததாக கருத தலைப்படுகிறீர்கள். நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்பதை மறுகணமே இயற்கை உங்களுக்கு காட்டிவிடுகிறது. இதனால்தான் முக்தி மற்றும் தலை பற்றிய எண்ணங்கள் ஒரே நேரத்தில் நம்மிடம் தோன்றுகின்றன. எது முக்தி நிலையில் உள்ளது, எது கட்டுப்பட்டுள்ளது என்று இரண்டையும் யோகி ஆராய்கிறான். அவனது அறியாமை அகல்கிறது. புருஷன் சுதந்திரமானவன், அறிவின் சாரம். புத்தியின் வழியாக பிரகாசிக்கும்போது அவனே அறிவாக ஒளிர்கிறான். அந்த நிலையில் அவன் கட்டுப்பட்டவன் என்பதை அறிகிறான்.